இப்போ நம்ம பார்க்குறது அகல்யாபாய் காட். அகல்யாபாய் ஹோல்கர்னு சொல்லி ஒரு மகாராணி இருந்தாங்க. ஐ திங்க் இந்தூரை தலைமை இடமாக கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மகாராணி வந்து காஷி விஸ்வநாத் டெம்பிளை ரீபில்ட் பண்ணாங்க ஆஃப்டர் மெனி சென்ச்சுரிஸ். ஸோ இது அவங்க நேமில் இருக்கிற காட். ஸோ மச் ஆஃப் ஹிஸ்ட்ரி. கங்கை நதிக்கரையில் நடந்தாவே நம்ம நாட்டோட ஹிஸ்ட்ரியை பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தசஸ்வமேத் காட் நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். நிறைய காட்ஸுங்க. நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, மோர் தென் 80 காட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு காட்ஸ்க்குமே ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி. லைக் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் மாடர்ன் அண்ட் ஓல்டு ஹெரிட்டேஜ்னு சொல்லலாம். நிறையா கெஃபேஸ் அண்ட் பிஸ்ட்ரோஸும் இருந்துச்சு. ஸோ ஃபாரினர்ஸ் எல்லாம் அங்கே ஹேங் அவுட் பண்ணுற மாதிரியான பிளேஸஸும் நிறையா இருந்துச்சு. ஸோ ஹெரிட்டேஜ் ப்ளஸ் மாடர்னிட்டி காட்ஸில் நடக்கும்போது நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த காட் சௌஷாத்தி காட். இது என்னன்னா, திஸ் எப்பானிமஸ் காட் செலிப்ரேட்ஸ் த 64 or Chausath enchanting yoginis who were part of Shiva's entourage. At Shiva's command, they descended in Varanasi to remove the king Devadas. The god in the 18th century was made Pakka by the king of Dikpatiya, East Bengal, and Rangbari Ekadasi, a dip at this god and darshan at the temple are considered auspicious. இந்த காட்டோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நாம் இருக்கிறது தசஸ்வமேத் காட். இங்கே தான் கங்கா ஆரத்தி நடக்கும். பாருங்கள். தசஸ்வமேத் காட். இங்கே சின்ன சின்ன மேடைகள் இருக்குது பார்த்தீங்களா வுட்டில். ஸோ அது மேலே தான் லைனாக அந்த பூஜாரிகள் நின்றுட்டு ராத்திரி கங்கை ஆரத்தி பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மும்மரமாக போட் ரிப்பேர் பண்ணுற வேலை நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், 4-5 போட்மேன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக வுட்டில் தான் செய்கிறாங்க போட்ஸ் எல்லாம். பிஸியாக வேலை நடந்துகிட்ருக்கு. இங்கே லைனாக போட்ஸ் நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ அந்த போட்ஸில் உட்காந்துட்டு நின்றுட்டு கூட ராத்திரி ஆப்போசிட் சைட்லேருந்து கங்கா ஆரத்தி பார்ப்பாங்க. ஸோ அதுவும் பாப்புலர் இந்த காட்டில். இந்த காட்டில் நிறைய வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி நம்ம பிரைம் மினிஸ்டர் ஓப்பன் பண்ணார் இல்லைங்களா, விஸ்வநாத் காரிடார்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் மணிகர்ணிகா காட் போகிற வழி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த போட் பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, மகாராணி அகல்யாபாய் ஹோல்கர் பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி கோவில் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போஸ்டர் தான் போட்டிருக்காங்க பாருங்கள், 1780. ஓகே, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உட்காந்துருக்கா. தோசை பூரி சப்ஜி ஆர்டர் பண்ணியிருக்கேன். தோசை இட்லி எல்லாம் கூட கிடைக்குதுங்க. இது எக்ஸாக்ட்லி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காட்ஸில் நடந்துகிட்டு இருக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகிறதுனால மணிகர்ணிகா காட்டுக்கு போகிற வழியை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வி ஆர் டேக்கிங் அ ரவுண்ட் அபவுட் வே. விஸ்வநாத் டெம்பிள் சுற்றிட்டு அந்த பக்கம் இறங்கணும். ஸோ அந்த மேலே காட் மேலே ஏறி போகிற வழியில் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்தாச்சு. சாப்பிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். Tripura Bharvi road turns left and becomes Vishwanath Gully. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வாரணாசி இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் கல்லீஸ்னு. ஸோ விஸ்வநாத் டெம்பிள் போகிற வழி கூட விஸ்வநாத் கல்லி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சந்து சந்தாக தான் இருக்குது எல்லாமே. கோவில் சுற்றியும் நாம் எங்கேயாவது மிஸ் ஆகிட்டோன்னா பூந்து போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். ஸோ
நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷன், லைக் ஜிபிஎஸ் கூட ஒர்க் ஆகலை, ஸோ அவ்வளோ செக்யூர்டாக இருக்குது. Turn right onto Jama Masjid Road, Kashi Vishwanath Road. ஸோ ஜாமா மஸ்ஜித், காஷி விஸ்வநாத் டெம்பிள் எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. ஞான்வாப்பி மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான்வாப்பினா ஞான கிணறு. நம்ம விஸ்வநாத் டெம்பிளுக்கும் மாஸ்க்குக்கும் இடையில வந்து இந்த ஒரு வெல் இருக்குது, அதுக்கு பேர் ஞான கிணறு, ஞான்வாப்பி. எவ்வளோ ரஷ் பார்த்தீங்களா இங்கே. இது வந்து தரிசனத்துக்கு போகிறதுக்காக நிற்கிற க்யூ வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு நிற்கிது. ஸோ இதுதான் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற பில்டிங்ஸு கோவில் சுற்றி. ஸோ நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. நேவிகேட் பண்ணி எங்கே இருந்து க்யூ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டாக முடியல. கோவில் சுற்றியும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்களே பார்க்கலாம், லைக் புக்லைன் மிஷின்ஸ் எல்லாமே இன்னும் வேலை செஞ்சிட்ருக்கிறதா. ஸோ இன்னும் நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு. இது வந்து மணிகர்ணிகா காட் போகிற வழி. ஸோ நாம் ஃபஸ்ட்டு மணிகர்ணிகா காட் போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம விஸ்வநாத் டெம்பிள் தரிசனத்துக்கு போக போகிறோம். இது மணிகர்ணிகா காட் போகிற வழி. மணிகர்ணிகா காட் வந்து லைக் ஹரிஷ்சந்திரா காட், மணிகர்ணிகா காட், இந்த 2 காட்டுமே வந்து மோஸ்ட்லி வந்து அங்கே தான் வந்து தகனம் செய்கிற இடம். இந்த 2 காட்டுமே காசியில் இருந்தால் மோக்ஷம்னு சொல்கிறாங்கள்ல. ஸோ 24/7 இங்கே வந்து தகன மேடை பிஸியாகவே தான் இருக்குது. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கனாவே தெரியும், நிறைய கட்டைகளாக அடுக்கி வச்சுருக்காங்க. எலக்ட்ரிக் கிரிமேஷன் இருந்தால் கூட இன்னுமே வந்து வுட்டு நிறைய பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நிறைய காட்ஸில் வந்துட்டு க்ளீனாக வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி வுட் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இந்த 2 காட்டில் மட்டும் இன்னும் அந்த பழைய ட்ரெடிஷன் வச்சுருக்காங்க. ஏன்னு தெரியல, மேபி பப்ளிக் ரிக்வெஸ்ட்னால இருக்கலாம். ஸோ இது பாருங்கள், மணிகர்ணிகா காட்டில் இருக்கிற ஒரு கோவில். இந்தியாவிலிருந்து எல்லா மூலையிலிருந்துமே மக்கள் வரதுனால இங்கே எப்போவுமே பிஸியாக தான் இருக்குது. ஃபுல்லாக ரஷ் தான். லைக் நீங்கள் இந்தியாவோட பல ஸ்டேட்லேருந்து வர்ற மக்களோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம் இங்கே. இன்னும் நிறையா டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இவ்வளோ பீப்புள் வரும்போது அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் ஏற்படுத்தி தரணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ கவர்மெண்ட் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும். இது பாருங்கள், டெம்பிள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். நிறைய செடியெல்லாம் முளைச்சிருக்கு. இந்தியாவில் நிறைய பேருக்கு வந்து காசிக்கு வந்துட்டு போகிறதே வந்து ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இல்லையா. ஸோ நிறைய குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் பார்க்க முடியுது லக்கேஜஸோட. ஐ திங்க் இவங்க வந்து ஏதோ ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோவில் பார்த்திங்கன்னா நதி கரையில் இருக்குது. லைக் மணல் மூடி இருக்குது. கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது. பட் ஏன் இன்னும் மணல்லாம் எடுத்து அதை ரெனோவேட் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. மேபி ரொம்ப நதிக்கு பக்கத்தில் இருக்கிறனால அப்படியே விட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆர்கிடெக்சர் சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் ஃபர்தர் போனோன்னா இங்கே ஒரு போட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற ஜெட்டி இருக்குது.
இது மணிகர்ணிகா காட்டோட இம்பார்ட்டன்ஸ். The eternal burning pyres on Manikarnika Ghat speak of how in Kashi, even in death, there is a sense of celebration. It is one of the Panch Tirthas of Varanasi. It associated with eternal Chakra Pushkarni Kund, where a jewel had fallen from Shiv's earring, Karnamani, earning the ghat its name. ஸோ அதனால தான் வந்து இந்த காட்டுக்கு மணிகர்ணிகா காட்டுன்னு பேர். மணிகர்ணிகா காட் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம காட் செக்ஷன்ஸ் போகிற வழியில் விஸ்வநாத் டெம்பிள் சுற்றி தான் போகணும். அங்கே இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு நிறையா. ஸோ காம்பவுண்ட் ஒர்க்ஸு, பில்டிங் ஒர்க்ஸுன்னு நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஏரியா வந்து நிறைய வீடுகளும் கடைகளும் தான் சுற்றி ஆக்கிரமிச்சிருந்த இடம். ஸோ அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுத்து எடுத்து ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி எடுத்து ரெனோவேட் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி கோவில்கள் வந்து விஸ்வநாத் டெம்பிள் சுற்றியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 டெம்பிள்ஸு. அது எல்லாமே வந்து பில்டிங்ஸ்குள்ளே மறைஞ்சு போயிருந்துருக்கு. ஸோ இப்போ ரெனோவேட் பண்ணும்போது தான் ஒவ்வொன்றா எடுத்து அதை மறுபடியும் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது போகிற வழியில் சின்ன சின்ன கல்லீஸ். ஸோ இது வந்து ஹரிஷ்சந்திரா காட். நான் சொன்னேன் இல்லையா மணிகர்ணிகா காட்டுக்கு சிமிலராக அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் வந்து தகனம் செய்யறதுக்கான ஒரு காட் தான். ஸோ போத் எலக்ட்ரிக் கிரிமேஷன், இந்த மாதிரி வுட் பயர்ஸ் வச்சு பண்ணுற ஆக்டிவிட்டி ரெண்டுமே இங்கே நடந்துகிட்ருக்கு. ஹரிஷ்சந்திரா காட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த 2 prominent cremation ghats in Varanasi. The ghat is believed to have been named after the legendary king Harishchandra, who had sold himself the cremation ground to preserve the sanctity of truth. Close to this ghat lies the 20th century temple of Kashi Kamakoteshwar with an ornate gopuram gateway built in South Indian style. இது Hanuman Ghat. So this was originally known Rameshwar Ghat, named after the Shivling said to have been installed by Sri Ram during his Kashi Yatra. Later renamed after the Hanuman temple built by Tulasidas in the early 17th century. This ghat became a celebrated site for Vaishnavites. So பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய குரங்குகள்லாம் கூட இருந்துச்சு. பாருங்கள், ஒரு குரங்கு நடந்து போயிட்டுருக்கு பாருங்கள் பில்டிங் மேலே. ஹனுமன் காட். இதுக்கு பக்கத்தில் நிறைய சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ் கூட இருக்கு. இது சிவாலா காட். சிவாலா காட் வந்து ரொம்ப விஷாலமாக நீட்டாக இருந்துச்சு. ரூமுக்கு பக்கத்துலேயும் இருக்குது, நான் ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில். ஸோ அதனால் நான் இங்கே வந்து தான் கங்கா டிப் எடுத்தேன், கங்கையில் மூழ்கி குளித்தேன். ஸோ நிறைய கூட்டமும் இல்லை, நல்லா அவ்வளோ டீப்பாகவும் இல்லை நதிக்குள்ளே. ஸோ குளிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இது சேத்சிங் காட். காசி மகாராஜாவோட பேலஸ் ஓட என்ட்ரி பாயிண்ட் டுவர்ட்ஸ் த ரிவர் சைடு. ஸோ அதனால் கொஞ்சம் ராயலாக இருக்குது சேத்சிங் காட் பார்க்குறதுக்கு. ஸோ இதுவும் வெரி க்ளோஸ் டு வேர் ஐ ஹேவ் ஸ்டேட். இதுவும் ஒன் ஆஃப் த நைஸ் காட்ஸ். ஸோ ஈவினிங் லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு செமையாக இருந்துச்சு. காட் செக்ஷனே ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பத்தாது, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆடு நாய்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்வெட்ரு பனியனெல்லாம் போட்டு விட்ருந்தாங்க. ஏன்னா குளிரும், பயங்கரமாக குளிர்னால பரவாயில்ல, இந்த மக்களுக்கு வந்து பெட்ஸ் மேலேயும் கொஞ்சம் அக்கறை இருக்குது. ஸோ பார்க்குறக்கு ஒரு மாதிரி காமெடியாக இருந்துச்சு. பாருங்கள், விடமாட்டானா ஆட்டுக்குட்டியை சாப்பிட்றதுக்கு, அவன் மட்டுமே சாப்பிடுவானா.
நான் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.